வணக்கம். இல்பொருள் உவமையணி. உவமையணினா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் நான் திரும்ப சொல்றேன். ஒரு பொருளை இன்னொன்னு கூட நம்ம உவமைப்படுத்தி சொல்றது இல்ல. ஒரு செயலை, அவள் மயில் போல நடந்து வந்தாள். போல இது உவம உருபு. அவன் சிங்கம் போல கர்ஜித்தான். போல அப்போ ஒன்ன இன்னொன்னோட நாம என்ன பண்றோம், கம்பேர் பண்றோம். ஒரு செயலையோ ஒரு பொருளையோ நம்ம கம்பேர் பண்றோம். உவமைப்படுத்துதல். அதுக்கு உவம உருபு தேவைப்படுது இல்லைங்களா? போல, போலும், அன்ன இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. இதை நீங்க டீட்டெயில்டா பார்க்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இது ஓமையணின்னு தெரிஞ்சிச்சு. ஆனா இல்பொருள் ஓமையணினா என்ன? பெயர்லயே இருக்கு. இல்பொருள், இல்லாத பொருள். இப்ப நான் உவமைப்படுத்தணும். ஆனா இந்த உலகத்திலே இல்லாத ஒரு பொருள் கூட நான் உவமைப்படுத்துறேன். அவள் மயில் போல நடந்து வந்தாள். மயில்ங்கிறது இந்த உலகத்துல இருக்கு. ஆனா இல்லாத ஏதோ ஒரு பறவை சொன்னானா அது இல்பொருள் உவமையணி. எடுத்துக்காட்டு பாருங்க. காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. அப்ப காளை குதிரை மாதிரி பாஞ்சு வந்திருக்குன்னு சொன்னா சரி, காளை குதிரை மாதிரி வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஒரு பொருள் விளங்குது. ஆனா கொம்பு முளைத்த குதிரை, குதிரைக்கு கொம்பு இல்லை. அப்போ உலகத்துல இல்லாத ஒரு பொருளோடு ஊமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ இது இல் பொருள் ஊமையணி. அப்போ இந்த இடத்துல வந்திருக்காணி இல்பொருள் ஓமையணி. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. பொன்மழை பொழிந்தது. அப்ப மாலை நேரம் சூரியனோட கதிர்கள் வந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல சூரியனோட கதிர்கள் பொன் மாதிரி ஜொலிக்குது. அந்த சமயத்துல மழை தூறல், அப்படியே மழை தூறுது. அப்ப பாக்குறதுக்கு நமக்கு அப்படியே ஒரு பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, தங்க கட்டிகள். அதுவே மழையா கீழே விழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நமக்கு பார்க்க இருக்கு. இப்போ பொன்மழை பொழிகின்றது, பார்க்க அப்படி இருக்கு. ஆனா பொன்மழைங்கிறது இந்த உலகத்துல நடக்காத ஒரு விஷயம். நம்மளுக்கு பார்க்க அப்படி தெரியுது. ஆனா பொன்மழை, பொன் மழையா பெய்யுமா? பெய்யாது. அப்போ பொன்மழை பொழிந்தது அப்படி சொல்றப்போ அந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அணியானது இல் பொருள் உவமை அணி. நன்றி.